சரி, அப்புறம் வேண்டாம் சார். அடுத்தபடியாக ஒரு சில நிமிடங்கள் நம்முடைய முஸ்பாரத் அரபிக்கருடைய மூத்த பேராசிரியர் மௌலானா மௌலவி ஹாஃபிஸ் காரி அப்துல் ரஹ்மான் பாக்கவி அவர்கள் இது நதுவத்துல் உதா மாணவர் சொற்பயிற்சி மன்றத்தினுடைய துவக்க விழாவாகவும் இருக்கிற காரணத்தினாலே பிள்ளைகள் சிறப்பான முறையில் பேச வேண்டும், பேச்சாளர்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வப்படுத்தி ஒரு சில நிமிடங்கள் உரை நிறுத்துவார்கள். அல்ஹம்துலில்லாஹி வ கஃபா வ அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான் وقد ورد في الأثر الخير في المحبرة وفي أهله إلى يوم القيامة آمنا بالله صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நதுவத்துல் ஹுதா மாணவர் சொற்பயிற்சி மன்ற விழாவும் ஹாஜிகள் கௌரவிப்பு விழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையினுடைய சங்கைக்குரிய தலைவர் அவர்களே, இங்கே வந்து இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய நீடூர், நெய்வாசல், பாபா நகர் நிர்வாக பெருமக்களே, ஜமாத்தார்களே, எங்கள் சங்கைக்குரிய ஆசிரியர் பெருமக்களே, பாசத்திற்குரிய மாணவ கண்மணிகளே, மிக குறிப்பாக சிறப்பு விருந்தினர்களான ஹாஜி மற்றும் ஹாஜியாக்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இவ்வாண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜி மற்றும் ஹாஜியாக்கள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் ஹஜ்ஜை மக்பூலாக, ஹஜ்ஜை மப்ரூராக ஆக்கி தருவானாக. மிக குறிப்பாக இங்கிருந்து நம்முடைய ஊரிலிருந்து செல்லக்கூடிய ஹாஜிமார்களுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்குவானாக. அல்லாஹு தஆலா இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள், மாணவ கண்மணிகள், நிர்வாகிகள் நம் எல்லோருக்கும் இந்த ஹாஜிகளுடைய துவா பரக்கத்தினால் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய, ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெரியவர்களே, நம்முடைய நாசிர் ஹஸரத் அவர்கள் சொன்னதைப் போல மாணவர்களுக்கான சில அறிவுரைகள், பேச்சு மற்றும் எழுத்து சம்பந்தமான சில தகவல்களை மரபு அடிப்படையில் நாம் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், கலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், மனிதனை படைத்து அவனுக்கு பேச இறைவன் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்கிறான். நீங்கள் பார்த்திருக்கலாம், நாம் வளர்க்கக்கூடிய ஆடு, கோழி, மாடுகள் சங்கைக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்து பேச கற்றுக் கொடுத்தான். உலகத்தில் வேறு எந்த பிராணியும் பேசி பார்த்துருக்கிறோமா? இல்லை. பேசினால் நாம் ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. உலகத்திலேயே பேச தெரிந்த ஒரே படைப்பு மனிதன்தான். அந்த பேச்சையும் அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். இந்த இடத்தில் பேச்சு என்று சொன்னால் ஒன்றுமல்ல, இலஹார் மாஃபில் லமீர் என்று அரபியில் சொல்வார்கள். மனதில் உள்ளதை வெளிப்படுத்துவது, மனதில் உள்ளதை வெளிப்படுத்த தெரிவது, அதை ஒரு கலையாக, சூழலுக்கு தோதுவாக, தேவையை முன்வைத்து பேசினால் அது கலையாக, நாவாற்றலாக, நாவன்மையாக மாறுகிறது. எல்லோருமே பேசுகிறோமே, உலகத்தில் எல்லோருமே பேசுகிறார்கள். சொல்லப்போனால் ஆண்களை விட பெண்கள் மிக அதிகமாக, அழகாக, தெளிவாக, ஆதாரத்தோடு பேசுகிறார்கள் வீடுகளில், இல்லையா? இப்படி நம்மளை பேச்சாளர்னு சொல்லலாமான்னா கிடையாது. பல நேரங்களில் பெண்கள் பேசினா நம்ம கேட்க மட்டும்தான் முடியும். உடைக்க முடியாத வார்த்தைகளை பெண்கள் பேசுவார்கள் சில விஷயங்கள்ல. ஆனால் நாம் இப்பொழுது அரபு கலாசாலைகளில் இந்த பயிற்சி தரப்படுவது எதற்கென்று சொன்னால், எந்த தலைப்பாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும் காலத்திற்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அழுத்தம் திருத்தமாக பேசுகிற ஒரு நாவன்மை மிக்கவர்களாக
மாறுவதற்குத்தான் இந்த பயிற்சிகள், இந்த ஏற்பாடுகள் எல்லாம். நபிமார்கள் எல்லோரும் நாவன்மை மிக்கவர்களாக இருந்தார்கள் என்று ரொம்ப வெளிப்படையாக குர்ஆன் சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோடு பேசிய மிக நீண்ட உரையாடல் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்ருதோடு நடத்திய விவாதங்கள், பட்டிமன்றங்கள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. ஃபபுஹிதல்லதி கபர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதில் வெற்றி பெற்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நபிமார்கள் உபதேசித்திருக்கிறார்கள், ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார்கள், அவர்கள் விவாதங்கள் நடத்தி இருக்கிறார்கள், சமூகத்தினுடைய சீரழிவுகளை அதை சரி செய்வதற்குண்டான கருத்தாடம் மிக்க செய்திகளை பேசி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாவன்மை மிக்க செய்திகள் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு முதல்ல தேவை சூழல் எதை விரும்புகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கைக்குரிய மாணவ கண்மணிகளே, தெரிந்ததை பேசுவதை விட தேவையானதை பேசுவது மிக முக்கியம். அதற்குத்தான் பயிற்சி. எனக்கு இது தெரியும்னு பேசிட்டு போறது ஒன்று இருக்கு, இந்த சூழலுக்கு இது தேவை என்று பேசுவது, அதற்குத்தான் இந்த மேடைகள், இந்த பிரம்மாண்டமான ஏற்பாடுகள். அப்படி என்றால் முக்குத்தல் ஹால் என்று சொல்வார்கள் அரபியிலே. சூழலை நீங்கள் உள்வாங்கணும், அப்சர்வ் பண்ணணும். என்ன தேவை, இந்த இடம் எதை தேடுகிறது, எதை எதிர்பார்க்கிறது, எதை சொன்னால் இங்கு மிக பொருத்தமாக இருக்கும் என்பதை நீங்கள் கணிக்க வேண்டும். அந்த கணிப்பு திறனை பேச்சாளர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். நபிமார்கள் பெற்றிருந்தார்கள். நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சமூகத்திற்கு போகிற போது பார்க்கிறார்கள், சமூகம் இறை நிராகரிப்பு செய்கிறது. எல்லா சமூகத்தை போல அவர்கள் பார்த்துவிட்டு பார்க்கிறார்கள், வியாபாரத்தில் அவர்கள் அறவை நிறுவைகளில் மோசடி செய்கிறார்கள். அதையும் பார்க்கிறாங்க. மக்கள்கிட்ட போய் பேசுறாங்க, யா கௌம் இப்துல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, மக்களே, அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் உங்களுக்கு வேறு யாரும் இல்லை, நீங்கள் அவனை மட்டுமே கடவுளாக ஏற்றுக்கொண்டு வணங்குங்கள். கவனிக்கணும், சிலைகளை பத்தி நெகட்டிவா எதுவுமே சொல்லல. அவர்கள் வணங்குகிற தெய்வங்களின் பலகீனங்களை முன்வைக்கல. நீங்கள் உங்கள் கரங்களால் செய்து கொண்ட சிலைகள் மோசமானது என்று விமர்சனம் செய்யல. நேரடியாக சொன்னார்கள், அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு தகுதி படைத்த ஒரு இறைவன் இல்லை, அவனை மட்டும் வணங்குங்கள். முடிஞ்சு எல்லாமே. அடுத்து சொல்லுகிறார்கள், வலா தன்குசுல் மிக்கியால் அவல் மீசான், நீங்கள் வியாபாரிகள், வியாபாரம் செய்கிறீர்கள், அளவு நிறுவைகளில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள். பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தை சொல்லும் போது கொஞ்சம் ஹர்ட் ஆகும், கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. கூடவே ஒரு வார்த்தை வருது, இன்னி அராக்கும் பி கைர், உங்களை நான் ரொம்ப நல்ல செல்வந்த நிலையில செழிப்பான மக்களாக பார்க்கிறேன். இவ்வளவு அழகான வாதம் பாருங்க. நீங்க தப்பு செய்றீங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க, இன்னி அராக்கும் பி கைர், மக்களே, உங்களை நான் செல்வ செழிப்போடு பார்க்கிறேன். உங்களுக்கு உங்களுடைய செல்வம், உங்களுடைய செழிப்பான வாழ்க்கைக்கு முன்னாடி இப்படியே அளவு நிறுவையில மோசடி செஞ்சுதான் நீங்க வாழணுங்கிற அளவுக்கு ஒன்றும் பொருளாதார பஞ்சம் உங்களுக்கு இல்லை என்று அவர்களை கௌரவிக்கிறார். மாணவ கண்மணிகளே, சூழலை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று. இரண்டாவது, நம்முடைய பேச்சுக்கள் சாதுரியமாக இருக்க வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். மருத்துவர் ஆபரேஷன் செய்வதை போல, கறிக்கடைக்காரும் பெற்றாரு, அதுவும் கத்தி தான், மருத்துவரும் கத்தியை பயன்படுத்துகிறார். ரெண்டுக்கு மத்தியில் என்ன வித்தியாசம்? சங்கைக்குரிய மாணவ கண்மணிகள் புரிந்து கொள்வீர்கள், இது மருத்துவம் என்பது அவருக்கு மறுவாழ்வு தருகிற இடம் இல்லையா? அப்போ ஒரு சாதுரியமான சிந்தனையை நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் முன்வைக்கிறார்கள். இது களமாடுகிற மக்கள் மன்றத்தில் செல்லக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தேவை. குர்ஆன் சொல்லுகிறது, உதுஉ இலா சபீல் ரப்பிக பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா. ஞானம் வேண்டும், அதே நேரங்கள் அழகான முறையில் சாதுரியமாக நாம் பேசப்படணும். மரியாதைக்குரிய தாஜு ஷரீஃப் ஷம்சுல் ஹுதா ஹதரத் அவர்களை பற்றி மிக பிரபலமாக பல செய்திகள். நம்முடைய மிஸ்பால் ஹுதா பட்டமளிப்பு விழாவில் முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் அப்துல் சமது சாஹிப் சிறப்பு விருந்தாளியாக வந்து அவர் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்துகிறார். பேசிக்கொண்டே போகிற போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இன்றைக்கெல்லாம் ஆலிம்கள் தங்கள் பிள்ளைகளை ஓத வைப்பதில்லை சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். அவருடைய வாப்பா ஆக்கா அப்துல் ஹபீர் குர்ஆன் தர்ஜுமாவை எழுதி ஆலிம் பாக்கவி. ஷம்சுல் ஹசரத் கடைசியில் சொன்னாங்க, இவருடைய வாப்பா இவரை ஓத வைக்கவில்லை என்கிற ஆதங்கத்தை எல்லோரும் முன்னாலும் வெளிப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள். ஷம்சுல் ஹசரத் அவர்கள் மிக நாசூக்காக நயமாக பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். மாணவ கண்மணிகளே,
நான் பரிந்துரை செய்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட பேச்சாளர்களை நாம் கவனிக்கணும், பேச்சை கவனிக்கணும். அது நமக்கான ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நாவசைந்தால் நாடே அசையும் என்று சொல்வார்கள் அறிஞர் அண்ணாவை பற்றி. அநேகமாக காஞ்சிபுரம் என்று நினைக்கிறேன், சட்டமன்ற தேர்தலில் அங்கே பிரச்சாரம் செய்வதற்காக வேண்டி போகிறார். எதிர்கட்சி வேட்பாளர் யார் என்றால் மருத்துவர், சிறந்தவர், பண்பாளர், இலவசமாக மருத்துவம் பார்க்கக்கூடியவர். அண்ணா புகழ்ந்து தள்ளுறாரு. இந்த கட்சிக்காரங்கள்லாம் யோசிச்சாங்க, ஒரு ஓட்டு கூட நமக்கு வராது, எல்லாம் டாக்டருக்கு தான் போகும். ஏன்னா அண்ணா டாப்ல கொண்டு நிறுத்துறாரு. எதிர்கட்சி வேட்பாளர்களுடைய சிறப்புகளை, பண்புகளை, அவருடைய சமூக சேவையை, தியாக மனப்பான்மை அடுக்கிறார். எந்த விமர்சனம் இல்லை. இந்த கட்சிக்கார முடிவு பண்ணா இந்த தொகுதி நமக்கு இல்லைன்னு கடைசியா சொன்னாரு. இவ்வளவு சிறப்பு மிக்க மருத்துவரை தேர்தலில் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு நல்ல மருத்துவரை இழந்துடாதீங்கன்ற ஒரு ஓட்டு கூட அவருக்கு விடுதலை. அந்த தொகுதி ஜெயிச்சிருச்சு. இது எல்லாம் நாம் கவனிக்கத்தக்க இடங்கள். இதுவெல்லாம் ஒரு பேச்சாளராக மக்கள் மன்றத்தில் செல்லக்கூடிய நாம் கவனிக்கத்தக்க இடங்கள். இரண்டாவது எழுத்தாற்றல். குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான், நூன் வல் கலமி வமா யஸ்ஸுரூன். குரான்ல நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சத்தியம் பண்ணான். அதுல ஒண்ணு பேனாவின் மீது சத்தியம், எழுத்தாளர்கள் மீது சத்தியம் என்று சொல்கிறான். மாணவ கண்மணிகளே, அல்லாஹ் ஒரு விஷயத்தை சத்தியம் செய்து சொல்கிறான் என்றால் அதனுடைய கண்ணியம், அதனுடைய மகோன்னதம் எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நாம் உள்வாங்க தெரிந்தவர்கள் இல்லையா? எழுத்தாளர், எழுத்தாணிகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான் என்றால் கியாம நாள் வரை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இந்த நிமிடம் வரை கியாம நாள் வரை வரக்கூடிய அனைத்து செய்திகளும் எழுதி பாதுகாக்கப்பட்டு இருக்கு. குரானை டெய்லியும் பார்க்கும்போது நமக்கு தோணணுங்க, எழுத்தாற்றல் எவ்வளவு முக்கியமானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி வந்தா 42 காத்திபுல் வஹி இருந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்டர்னேட்டிவாக அன்ஹா ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். இதுல யாராவது விடுபடுகிற போது அவர்கள் வந்து அந்த பணியை செய்வார்கள். அப்படி என்றால் குரான் எழுதப்பட்டது, ஹதீஸ் எழுதப்பட்டது, ஃபிக்ஹுகள் எழுதப்பட்டது, அகாதி சார்ந்த எல்லா விஷயங்களும் இன்றைக்கு எழுதப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் எழுத்து பணி என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அப்படின்னா அதையும் நாம் கைகொள்ள வேண்டும். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை மருகம் உமர் ஃபாரூக் ஹசரத் பெரிய எழுத்தாளர், நிறைய பட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. நம்முடைய மரியாதைக்குரிய நாசிர் ஹசரத் அவர்கள் தலை சிறந்த எழுத்தாளர். நீங்க அவருடைய புத்தகத்தை எடுத்து படிக்கணும், அவங்க எழுதின கட்டுரையெல்லாம் படிக்கணும். அவர் இருப்பதற்காக வேண்டி சொல்லலை, நான் அப்படிப்பட்ட ஆளும் இல்லை. ஹசரத் அவர்கள் ஒரு முறை எழுதியிருக்கிறார்கள், அரபு கல்லூரியினுடைய தரிசு நிசாமியை பற்றி எழுதியிருக்கிறார்கள். படிச்சா இன்னைக்கு அதுல நெருப்பு அனல் கக்குது. ஹசரத் பார்க்க தான் சாந்தம், எழுத்தெல்லாம் அப்படி ரொம்ப கூர்மையாக இருக்கிறது. நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். குரானின் குரலில் வந்த எப்போ ஒரு கட்டுரை அரபி மதரசாக்களின் பாடத்திட்டத்தை பற்றி ஹசரத் எப்போதோ எழுதினார்கள். நான் பல வருடங்களுக்கு பிறகு படித்து பார்க்கிறேன், அதில் அனல் கக்குகிறது. மாணவ கண்மணிகளை, அப்படி என்றால் நம்முடைய எழுத்து கூர்மையானதாக இருக்க வேண்டும். அலெக்சாண்டர் சொன்னதாக நாம் கேள்விப்பட்டு இருக்கலாம், வால் முனைகளை விட பேனா முனைகள் மிக கூர்மையானது, அதற்கு நான் பயப்படுகிறேன் தான். அந்த திறமை வைக்கணும், தேவைப்படுகிற போது எழுதணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுத்தாணிகள் மற்றும் எழுத்தாளர்கள் விஷயத்தில் அல்லாஹ் கியாம நாள் வரை கைரை வைத்திருக்கிறான் என்றார். கைரை வைத்திருக்கிறான் என்றார்கள். நம்ம கூட ஒரு பழமொழி பார்ப்போமா இல்லையா? ஐஷுல் ஹத்து ஃபில் கிர்சாத் ஃபில் கிர்தாசி தஹரா. காகிதங்களில் காலம் முழுவதும் எழுத்துக்கள் அது நீண்டு நிலைத்திருக்கின்றன. ஆனால் எழுதியவர் வகாதிபுஹு பித்துராபி ரமீம், எழுதியவர் மண்ணுக்குள் புதைந்து போய் விடுகிறார். ஆனால் எழுதிய எழுத்துக்கள் இன்றைக்கும் இருக்கிறது. அப்படி என்றால் எழுத பழகணும், தினசரி எழுதணும். என்னுடைய ஆசிரியர் பெருந்தகை இடத்தில் கேட்டபோது நான் எழுத பழகணும்ட்டேன். பெரிய எழுத்தாளர் உமர் ஃபாரூக் ஹசரத், அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாகும். இவ்வளவுதான், எழுதுப்பாண்ட. எதிர்த்து எழுத்தாளராகணும்னு ஆசை, எழுதுப்பா, அவ்வளவுதான் சொன்ன. அப்படின்னு என்ன அர்த்தம்? எழுதிக்கிட்டே இரு. எழுத்துங்கிறது திடீர்னு வராது, எழுத எழுத வரும். முதல்ல எழுத்து பிழை, கருத்து பிழை எல்லாத்தையும் கடந்து தான் என்ன செய்யும், வரும். ஒரே தடவையில் அது வந்து விடாது. மாணவ கண்மணிகளை, அப்படி என்றால் பேச்சும் எழுத்தும் ஒரு ஆலிமுக்கு 2 கண்கள். ஒன்று இருந்து ஒன்று இல்லாமல் போனால் அவர் ஒற்றை கண்ணோடு வெளியேறுகிறார். இந்த ஹாஜிகளை முன்வைத்து கேட்கிறோம், அல்லாஹு தஆலா இங்கு இருக்கக்கூடிய, இங்கு வரக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் பேச்சாற்றலையும் எழுத்தாற்றலையும் நசீபாக்குவானாக. அல்லாமா இப்னுல் ஜௌசி சொல்லுகிறார், 20,000 நூல்களை படித்தேன், 2,000 நூல்களை எழுதினேன் என்கிறார். இமாம் நவவி சொல்லுகிறார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய குறிப்பில் வருகிறது, விருந்துக்கு அழைக்கப்படுகிற போது கேட்பாராம், நான் உட்கார்ந்து புத்தகம் படிப்பதற்கான ஒரு தனி அறை வேண்டும், உங்களால் ஏற்பாடு செய்து தர முடியுமா?
தந்திருக்கிறார்கள். அவர் அந்த புத்தகத்தை வாசித்திருக்கிறார். இன்றைக்கு பெரிய மாமேதையாக அறியப்படுகிறார். நான் இதை எனக்கு வசியத்து செய்து கொள்கிறேன். தினசரி ஒரு 3 மொழிகள், அரபி, தமிழ், இங்கிலீஷில் ஒரு 2 பக்கத்தையாவது படிக்கிறது. இல்லை குறைஞ்சபட்சம் 2 மொழியில், அரபி தமிழில் ஒரு 2 பக்கத்தை படிக்கிறது முதல் விஷயம். 2வது குறிப்பெடுக்கிறது, தலைப்பு போட்டு குறிப்பெடுக்கிறது, பேச்சாளர்களின் பேச்சை கேட்பது, அதற்கான பயிற்சி எடுப்பது. மிக மிக குறிப்பாக அல்லாஹ்வுக்காக நம்முடைய நாவாற்றலை, எழுத்தாற்றலை வளர்த்துக் கொள்கிறோம். நம்முடைய நாவன்மையின் மூலமாக, எழுத்தாற்றலின் மூலமாக சமூகம் நிறைய மாற்றங்களை காண வேண்டி இருக்கிறது. முன்னோர்கள் இந்த சமூகத்தில் மாற்றங்களை உண்டாக்கினார்கள். வல்ல நாயன் ஆலிமே ரப்பானிகளாக, நல்ல பேச்சாளர்களாக, நல்ல எழுத்தாளர்களாக சமூகத்திற்கு சென்று பணியாற்றக்கூடிய நசீபை தருவானாக. இதை வைத்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.